வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழைய தங்கத்தை நம்ம மாத்தலாமா, அப்படி மாத்தினா நமக்கு லாபமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா நான் ஒரு பழைய தங்கத்தை போட்டுட்டு தான், அதாவது ஒரு பழைய கம்மல் போட்டுட்டு தான் நான் ஒரு நியூ கம்மல் வாங்கினேன். அதுல எனக்கு எவ்வளோ லாஸ், எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது அப்படிங்கறத பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இதுதான் அந்த கம்மல். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா 4 கிராம் 130 மில்லிகிராம் இந்த கம்மல். ரொம்ப அழகா இருக்கும். இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு ஹார்ட்குள்ள ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, அந்த ஃப்ளவர்க்குள்ள இருந்து 3 செயின்ஸ் வெளியில வர மாதிரி ரொம்ப சூப்பரான டிசைன் இது. ஆக்சுவலி நான் கம்மல் கலெக்ஷன்ல இந்த கம்மல் போட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு இந்த கம்மல் பத்தின டீட்டெயில்ஸ் கொடுங்க, இதோட ரேட் எவ்வளோ, எத்தனை கிராம், அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த கம்மல் நான் பழைய கம்மல் மாத்திட்டு தான் புது கம்மல் வாங்கினேன். அதனால இதை நான் கோல்ட் சேவிங் வீடியோஸ்ல, மணி சேவிங் டிப்ஸ்லாம் நான் இந்த வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணலை. இந்த சிஸ்டர் கேட்டாங்க, ஸோ அதனால நான் இதை அப்லோட் பண்றேன். நான் இந்த கம்மல் வாங்கும்போது இதோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 6390 ரூபாய் இருந்தது. ஜூலை 30 அன்னைக்கு நான் வாங்கினேன். இந்த வருஷம் தான் ஜூலை 30 நமக்கு கோல்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருந்தது இல்ல, ஸோ அதனால நான் அன்னைக்கு வாங்கினேன். ரீசெண்டா நமக்கு கோல்ட் ரேட் கம்மியாச்சுல, அப்போ அந்த டைமிங்ல தான் நான் இதை வாங்கினேன். ஆக்சுவலி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 30 ஜூலை 24 தான் நான் வாங்கினேன். இங்க பாருங்க, இதுதான் கம்மல். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் 4.130 கிராம், 13% வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க. இதோட கால்குலேஷன் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அன்னைக்கு கோல்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 6390 ரூபாய் இருந்தது. அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து 6390 ரூபாய். நான் எடுத்த இந்த கம்மலோட கிராம் வந்து 4.130 கிராம், அதாவது 4 கிராம் 130 மில்லிகிராம் இருந்தது. இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட், கோல்டுக்கு மட்டும் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 26,390 ரூபாய் இருந்தது. 13% வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க. வேஸ்டேஜ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டுமே 3430 ரூபாய் இருந்தது. ஸோ இதில் வேஸ்டேஜ் சேர்க்கும் போது, கோல்ட் ரேட்டோட வேஸ்டேஜ் சேர்க்கும் போது 29,820 ரூபாய் இருந்தது. அதுக்கு 3% வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அவங்க சேர்க்கும் போது, ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் இந்த 29,820 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 895 ரூபாய் வந்தது. டோட்டலா இந்த கம்மலோட அமௌண்ட் வந்து 30,715 ரூபாய் வந்தது. இந்த கம்மலோட ஆக்சுவல் ரேட், மொத்த ரேட் வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து 30,715 ரூபாய் இருந்தது. நான் வந்து பழைய கம்மல் ஒன்று எடுத்துட்டு போயிருந்தேன். ஆக்சுவலி அந்த கம்மல் நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா 2011 வாங்கினேன். அப்போ வந்து அது வெறும் 10,000 ரூபாய் தாங்க. 3 கிராம் 90 மில்லிகிராம் இருந்தது. 3 கிராம் 90 மில்லிகிராம் இருந்தது. 10,000 ரூபாய்க்கு தான் நான் அந்த கம்மல் வாங்கினேன். நான் ஆக்சுவலி அன்னைக்கு நான் அது போடும்போது எனக்கு கோல்ட் ரேட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, அந்த 3 கிராம் 90 மில்லிகிராமுக்கு அன்னைக்கு கோல்ட் ரேட் படி 19,745 ரூபாய் எனக்கு வந்தது. 19,745 ரூபாய் வந்தது. இந்த 30,000த்துல இந்த 19,745 ரூபாய் அவங்க லெஸ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் நான் 10,000 தான் கொடுத்தேன். 10,970 ரூபாய், அரௌண்ட் 11,000 வச்சுக்கோங்களேன். 11,000 தான் நான் அன்னைக்கு ரேட்டுக்கு நான் இந்த கம்மலுக்கு நான் கொடுத்தேன். ஆக்சுவலி நான் இந்த பழைய கம்மல் வாங்கி 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷத்துல அது எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் 10,000க்கு எடுத்தேன். அகெயின் ஒரு 10,000 எனக்கு அதுல வந்து ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. 10,000க்கு ஒரு 250 தான் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். 10,000க்கு 13 வருஷத்துல ஒரு இயருக்கு எனக்கு 750 ரூபாய் அந்த கம்மல்னால எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. பெர் இயர் 750 ருபீஸ். 1 கிராம் 3 கிராமுக்கு 750 ருபீஸ். அப்போ 1 கிராமுக்கு பாத்தீங்கன்னா 750 ரூபாய் பெர் இயர். பெர் இயருக்கு 250 ருபீஸ் எனக்கு 1 கிராமுக்கு லாபம் வந்திருக்கு. ஸோ நீங்க பழைய கோல்டை வந்து எப்பவுமே ஒரு லாங் டைம் வச்சிருந்துதான் நீங்க போடணும். அது கோல்டா இருக்கலாம், கோல்டு காயினா இருக்கலாம், இல்ல கம்மல் ஜுவல்லா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க உடனே போட்டீங்க, 1 or 2 இயர்ஸ்ல நீங்க அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, இல்ல ரீசேல் பண்றீங்க அப்படின்னா அதனால நமக்கு வந்து கண்டிப்பா நஷ்டம் தான் கிடைக்கும். அதுவே நீங்க ஒரு 5 to 10 இயர்ஸ் நீங்க வச்சிருந்து, 10 இயர்ஸ்ல அதுக்கு மேலேயுமே நீங்க வச்சிருந்து போடுறீங்க, ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் எல்லாம் வச்சிருந்து நீங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்ப பாருங்க, ஒரு 3 கிராமுக்கு எனக்கு 13 வருஷத்துல 9,745 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கோல்டை வந்து நல்லா வச்சிருந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
இப்போ காயின்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா? காயின்ஸ் எல்லாம் உடனே செல் பண்ணாம இந்த மாதிரி ரொம்ப நாள் வச்சிருந்து செல் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுக்கும். இன்னொரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க காயின் வந்து நீங்க அடகு வைக்க முடியாது. பட் இந்த மாதிரி ஜுவல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் நம்ம லாங் டேர்ம் வச்சிருக்க போறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம அதை எப்பவுமே நம்ம அதை வச்சுட்டே இருக்க முடியாது இல்ல. ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம அதை அடகு வச்சுக்கலாம். ஜுவல்லா எடுத்தா நமக்கு இதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதுவே காயினா எடுத்தா நம்மளால அதை அடகு வைக்க முடியாது. ஜஸ்ட் நம்ம வீட்ல வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். 10 இயர்ஸ்க்கு நம்ம வச்சிருக்கலாம். அதுவே ஜுவல்லா எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எமர்ஜென்சிக்கு நம்ம தேவைக்கு அதை நம்ம அடகு வச்சுக்கலாம். திரும்ப அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ரீசேல் பண்ணும்போது அதே அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்க ஜுவல்ல போட்டாலும் நல்லதுதான், காயின்ல போட்டாலும் நல்லதுதான். இந்த மாதிரி நிறைய மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் கோல்ட் சேவிங் டிப்ஸ் நிறைய நான் இந்த சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.